ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய ஆரி கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான கோலம் ஆரி டிசைன் தான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த கோலம் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புடவையில் சேம் இதே டிசைனில் தான் கோலம் இருந்தது. ஸோ கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா, ஸோ சாரியில் இருக்கிற சேம் அதே கோலம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பேக் சைடு வந்து சென்டராக வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் வந்து சென்டராக வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சென்டர் போர்ஷன் வந்து தேவை இல்லையா? ஸோ அதனால் வந்து சர்க்கிள் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் புள்ளி வச்சு நீங்கள் கோலம் போடலாம். ஸோ இந்த கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 புள்ளி நேர் வரிசையில் வந்து அந்த கோலம் இருந்தது. ஸோ இதுதான் வந்து அந்த புடவை. ஸோ புடவையை பாருங்கள். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த கோலம் சேம் இதே கோலம் வந்து அந்த சாரியில் வந்து இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. புடவைக்கு வந்து ஸ்கை ப்ளூவில் பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே கான்ட்ராஸ்ட்டாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் அந்த கோலம். ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சேம் இதே லுக் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஜரி யூஸ் பண்ணி தான் இந்த கோலம் வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து நெக்கு, சரிங்களா? ஸோ நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் நெக்கு தான், சின்ன நெக்கு தான் வரும். ஸோ நெக்கு போட் நெக்கு ட்ராப் பண்ணிவிட்டு கீழே வந்து சென்டரை வந்து இந்த கோலம் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஜரி த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டபுள் லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ டபுள் லைனில் செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் எப்பவும் போல் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா சேம் சாரியில் இருக்கக்கூடிய அதே லுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லாவே கிராண்டாக இருக்கும். நான் வந்து ஜரி கொடுத்து தான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே வந்து ஜரியில் 2 லைன் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகினர்ஸ் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல தொடங்கி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் அந்த கோலம் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கோலம் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற இடத்துல தான் முடியும். ஓகேங்களா? ஸோ பாதி பாதியாக வந்து இது போட முடியாது. ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இப்போ வந்து நான் வந்து செகண்ட் லைன் வந்து போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு லைன் வந்து கொடுத்து முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? செகண்ட் லைன் கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது. சாரியில் இருக்கக்கூடிய அதே லுக் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து நம்மளுக்கு கிடச்சது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப வந்து யூனிக்கான ஒரு பியூட்டிஃபுல்லான கோலம் மாதிரி டிசைன்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு வந்து முடிக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஜரியில் 2 லைன் கொடுத்த உடனே பாருங்கள் லுக்கு வந்து சாரியில் இருக்கக்கூடிய அதே லுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கோலம் வந்து 7 புள்ளி வச்சு நேர் வரிசை வைப்போம் இல்லையா? 7 புள்ளி கீழே வந்து 5 3 1. ஸோ அந்த பேட்டர்னில் வந்து இந்த கோலம் வந்து வந்திருந்தது. ஸோ ரொம்ப ஈஸி. நீங்கள் பிகினர்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டே வந்து அந்த ஒவ்வொரு டாட்ஸுக்கு வந்து மெஷர் பண்ணி டாட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈவனாக வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோலமில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 3mm பால் பீடு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் அந்த சாரியில் இருந்தது. ஆக்சுவலாக ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு டாட் இருந்தது. அந்த டாட்டுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா ஒரு பால் பீடு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ பால் பீடு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான ஸ்டோன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுடைய கஸ்டமருடைய சாய்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி வந்து பால் பீடை வந்து யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த கோலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்தது. ஸோ கஸ்டமர் வைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமர் சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிது. ஓகேங்களா? கஸ்டமர் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புடவைகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோலம் டிசைன் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் அழகாக வந்து இந்த மாதிரி ஒரு பீடு கொடுங்க. இன்னும் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த பால் பீடை சுற்றி நீங்கள் வந்து சுகர் பீடு கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா கிளிப் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது சாரிக்கு தகுந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டுலே கேட்டிருந்தாங்க. ஸோ கோல்டு கலர் தான் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து பால் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன்.
ஓரளவுக்கு சிம்பிளாக இருந்தாலே போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் பால் பீடு மட்டும் கொடுத்து இந்த கோலம் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே அழகாக வந்திருந்தது. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் கோலம். ஸோ இந்த எண்டு நாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரி ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டிச்சு. ஸோ பிகினர்ஸ் வந்து எண்டு நாட் வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் எண்டு நாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்பில் வந்து, அதாவது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட்லேயே வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க என்னோடய ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி நீங்களும் அந்த ஸ்டிச்சை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்கோங்க. ஸோ இப்போ நான் போடுறது வந்து காமன். இந்த விட ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடும் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனுடைய வீடியோ லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து கோலம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போட் நெக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்து ஒரு இந்த மாதிரி கோலம் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து இதுலேயுமே வந்து கோலம் டிசைன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து மெஷர் பண்ணிவிட்டு டாட்ஸ் வச்சுக்கோங்க. டாட்ஸ் வச்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு வந்து டாட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி கோலம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்டிச் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் வந்து அவுட்லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான அவுட்லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த நெக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து சாக் பீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக நம்ம வந்து சாக் பீஸ் யூஸ் பண்ணோன்னா, இப்போ சப்போஸ் வந்து எதாவது ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தாலே இது போயிடும். நீங்கள் எடுத்த உடனே வந்து நம்ம சாக்கோ இல்லை ஒயிட் பென்சிலோ வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உங்களுக்கு ராங் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து ரப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இதுலேயுமே வந்து நான் சேம் ஸ்டிச்சு தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஜரியில் வந்து டபுள் லைன் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? நம்ம கீழே வந்து கோலம் டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, சேம் அதே மாதிரி தான் ஜரியில் டபுள் லைன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ டபுள் லைன் கொடுத்துட்டு ஒவ்வொரு அந்த சர்க்கிள்லேயும் வந்து சேம் கீழே நம்ம எப்படி பால் பீடு கொடுத்தோமோ அதே மாதிரி பால் பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். சேம் சைஸ் பீடு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ சேம் சைஸ் பீடு எடுத்து ஒவ்வொரு அந்த சர்க்கிள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பீடு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை இதை இன்னும் கிராண்டாக ஆக்கணுன்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா உங்களுடைய டிசைன்ஸ் ஓன் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வி ஷேப் வருது பாருங்களேன். ஸோ அந்த ஒவ்வொரு வி ஷேப்க்கு நடுவில் வந்து நான் ஒரு புட்டாஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட்லுக் வந்து காட்டுறேன். ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்பயுமே வந்து ஆரி ஒர்க்கை ப்ளவுஸில் வந்து அந்த கிளாத்தில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்குறத விட ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய லுக்கு வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஜென்ரலாகவே வந்து ரொம்ப துணியில் பார்க்குறத விட ப்ளவுஸாக வந்து நம்ம மேக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்களேன், ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஜஸ்ட் வந்து ஜரி கொடுத்துருக்கேன். ஜரி கொடுத்துட்டு ஒரு பால் பீடு வந்து சென்டரில் வச்சுருக்கேன். ஸோ இதோடு உங்களுக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே கிராண்டாக ஆக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு இடையில கேப்பில் வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்டி நீங்கள் வந்து ஃபில் பண்ணி கிராண்டாக வேணுன்னா கிராண்டாக்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய அவுட்லுக். நான் வந்து இடையிலையும் வந்து நான் டிசைன் வந்து புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கொடுத்ததுக்கப்புறம் நான் ஃபைனல் லுக் வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இடையில என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டாஸ் மாதிரி, அதாவது ஹேங்கிங்ஸ் புட்டாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒரு பால் பீடை வச்சுட்டு ஹாஃப் சர்க்கிள் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதுக்கு கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஒரு பால் பீட் சுகர் பீட் கொடுத்து ஹேங்கிங்ஸ் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லா கிராண்ட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோவில் பார்க்குறத விட உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து நீங்கள் டைரெக்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஃபுல் ஃபினிஷிங். ஸோ போட் நெக் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோலம் வந்து வந்திருக்கும். ஸோ கோலம் அந்த நெக் டிசைன் பார்க்கும்போது சிம்பிளி சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகான ஒரு லுக் வந்து தந்தது. ஸோ
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜரி த்ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஜரியில் வந்து இந்த அளவுக்கு கிராண்டாக வந்து டிசைன்ஸ் வந்து நம்ம வந்து மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள்.